துரே நாங்கள் சிப்ஸு செய்ய போனோம் கோதுமை வச்சு வாங்க கைஸ் பண்ணிடலாம். வாங்க கைஸ் பண்ணிடலாம். 2 பேரும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கோம். அதுக்காக இந்தமாரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும் செய்யணும். இப்போ தான் இதை இப்படி அப்படி இப்போ நான் செய்கிறேன் காய்ஸ். இருக்கணும் தாத்தாவே ரெசிபி செய்கிறோம் காய்ஸ். ரெசிபி அப்புறம் தண்ணியில் போட்டு எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்தால் டிஷ்ஷு ரெடி. நம்ம வந்து பாக்ஸாக கட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கோ. கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க காய்ஸ். அதை வந்து பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஒட்டிக்க கூடாது. ஆனால் ஒட்டி என்ன பிச்சை எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் பிச்சிட்டு வந்துடும். இப்போ இந்தமாரி இருக்குல்ல அழகா, இந்தமாரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து நீங்கள் வேணாம். அழகாக இந்தமாரி இருக்கணுங்க பாருங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு இருக்கணும். நான் வந்து அந்த ஷேப் கட் பண்ணியிருக்கேன்னா இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஐயோ காய்ஸ் இதுவும் சேர்ந்து வந்துட்டு சரி நம்ம ஒன்று சேர்த்துடலாம். இப்போ வந்து நாங்கள் எப்படி கட் பண்ண வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. டே காய்ஸ் கட் பண்ணலாம். கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்க. எவ்வளோ அழகாக கொட்டதுன்னு. இப்போ நம்ம அடுத்த இதேமாதிரி நீங்கள் செஞ்சு வச்ச எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். நாங்கள் வீடியோவை லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம். ஐம் ஸோ சாரி. அது எல்லாமே என் தம்பி தான். ஓகே 10 வச்சாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். தூக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொடுக்கணும். எண்ணெய் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்குது ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் அங்கே பாருங்க காய்ஸ். நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட்